ஒரு ஊர்ல ஒரு திமிரு பிடிச்ச சிறுவன் இருந்தானாம். அவன் எப்பவும் யாரையாவது கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அவங்கள முட்டாளாக்கி அதுல சிரிக்கிறது, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் வச்சிருந்தானாம். ஒரு நாள் அவன் ஒரு ரோடு வழியா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ரொம்ப போர் அடிக்குதேன்னு சுத்தி முத்தி பார்த்தானாம். அங்க ஒரு சலூன் கடை இருந்ததை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு வினோதமான யோசனை வந்ததாம். பேசாம இந்த சலூன் கடைக்குள்ள போய் அந்த சலூன் கடைக்காரர்கிட்ட வம்பிழுக்கலாம், எனக்கு ஷேவ் பண்ணி விடுங்கன்னு கேட்போம். அப்ப அவர் ஷேவ் பண்ண வரும்போது, என்ன நீங்க சின்ன பையனுக்கு ஷேவ் பண்றீங்க, ஏமாத்துறீங்களான்னு கத்தி ஊற கூட்டுவோம், நமக்கு கொஞ்சம் நேரம் போகும்னு நினைச்சானா. அது மாதிரி அந்த சலூன் கடைக்காரர்கிட்ட போய், எனக்கு ஷேவ் பண்ணணும், எவ்வளவு ரூபா, எனக்கு பண்ணி விடுங்க சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சேரில் ஏறி உட்கார்ந்தானா. இதை பார்த்ததுமே அந்த கடைக்காரர் கண்டுபிடிச்சிட்டாராம், இந்த பையன் ஏதோ வம்பிழுக்கிறதுக்காக வந்திருக்கான்னு. உடனே அந்த பையனை சேரில் உட்கார வச்சு அவனை சுற்றி அந்த டவலை போட்டு அந்த ஃபோம் எல்லாம் அவன் கன்னத்தில் தடவி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரான். அதுக்கப்புறம் அவன் கிட்ட வரவே இல்லையா, வேற வேலைகளில் பிஸி ஆயிட்டாரான். இதை பார்த்துக்கிட்டு நேரம் போய்கிட்டே இருந்ததும் அந்த சின்ன பையனுக்கு கோவம் தாங்க முடியாம, இப்ப வரீங்களா வரலையா, இல்ல நான் இங்க இருந்து எந்திரிச்சு போகவா அப்படின்னு கோவப்பட்டானா. உடனே அந்த கடைக்காரர் பக்கத்துல வந்து, ஏன் தம்பி இவ்வளோ கோவப்படுற, முடியே இல்லாம ஓ மூஞ்சில நான் என்னத்தை ஷேவ் பண்ண, முடி முளைக்கட்டுமேனு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட உடனே அந்த பையனுக்கு ஆத்திரம் தாங்க முடியலையா. நம்ம கலாய்க்கலாம்னு நினைச்சா நம்மளை இவர் கலாய்ச்சிட்டாரே, நம்ம ராஜதந்திரம்லாம் வீணா போச்சேன்னு நினைச்சு முகத்தை தொங்க போட்டுட்டு அந்த கடையில இருந்து வெளியில கிளம்பி ரொம்ப சோகமா போயிட்டானா. இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கிற நெறி என்னன்னா, ஒருவரை முட்டாளாக்க நினைப்பவனும் ஒரு நாள் முட்டாளாவான்.